சிலர் தீமை செய்கின்றார்கள், மற்றவர்களுக்கு தீங்கான காரியங்களை செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். அவர்கள் அதிகாரமிக்கவர்களாகவும் அவர்கள் நல்ல செல்வாக்குள்ளவர்களாகவும் வாழ்கின்றார்கள். எப்பொழுது நம்மளது கண்ணீர் கவலைகள் தீரும்? இந்த கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்காதா? கஷ்டம் இல்லாத, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்காதா என்று அநேக நேரங்கள் நாம் கலங்குவதுண்டு. இந்த உலகத்திலே, நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு. ஆனாலும் கூட அவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் சொல்கின்றார், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானம் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று என்று சொல்கிறார். ஆண்டவர் நமக்காக ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்கி இருக்கிறார். அந்த புதிய வானம் புதிய பூமியிலே நாம் நினைக்கின்ற, நாம் எதிர்பார்க்கின்ற, விரும்புகின்ற கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத, அலறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அங்கே தீங்கான காரியங்கள் ஒன்றையும் நான் பார்க்க முடியாது. அங்கே நமக்கு எதிராக செயல்படுகின்ற எந்த காரியங்களை நாம் பார்க்க முடியாது. அங்கே சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி இருக்கும். அங்கே சொல்லப்படுகிறது, பரலோகத்திலிருந்து உண்டான சத்தத்திலே, இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். நாம் தேவனோடு எந்நாளும் சஞ்சரிக்க போகிற ஒரு அருமையான ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ண போகிறார். ஆம் நண்பர்களே, இந்த பூமியில் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ஒரு அற்ப காலம் வாழ்கின்ற வாழ்க்கை. மிஞ்சி மிஞ்சி போனால் 70 வருடம் 80 வருடம். ஆனால் அந்த வாழ்கின்ற வாழ்க்கையிலே நமக்கு மிச்சம் இருக்கிறது என்னவென்று பார்த்தால் வருத்தமும் சஞ்சலமுமே. சாயங்காலத்திலே நமக்கு வருத்தம் இருக்கும், காலையிலே சந்தோஷம் இருக்கும், மீண்டும் சாயங்காலத்திலே வருத்தம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார், நாம் நமக்காக உண்டாக்கப் போகிற அந்த புதிய வானம் புதிய பூமியிலே அப்படிப்பட்ட வருத்தமும் சஞ்சலமும் இல்லாத ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வீர்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். நாம் கடவுளை காண வேண்டும் என்று எங்கெங்கோ அலைந்து செல்கின்றோம். ஆனால் இறைவன் கூறுகின்றார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய தேவனாய் இருப்பேன், உன்னுடைய கண்ணீர் யாவையும் நான் துடைக்கின்றேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றுதான், அப்படிப்பட்ட ஒரு புதிய வானத்திற்கும் புதிய பூமிக்கும் நாம் பங்கடைய வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து, நம்முடைய துக்கங்களை எல்லாம் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். நமக்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இப்படிப்பட்ட புதிய வானத்திற்கும் புதிய பூமிக்கு நாம் செல்வதற்கு தடையாக இருப்பது நம்முடைய பாவம். நம்முடைய கவலைகள் கண்ணீர்களுக்கு காரணமாக இருப்பது நம்முடைய பாவம். நாம் செய்த பாவமும் நம்முடைய முற்புதாக்கள் செய்த பாவமும். அந்த மனுக்குலமானது மரணத்தை சந்திக்கிறதுக்கான காரணமே அந்த பாவம்தான். அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கின்ற ஒரே இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவருக்கு உண்மையை உத்தமமாக வாழ்கின்ற பொழுது, அவருடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற பொழுது, நமக்கு நாம் எதிர்பார்க்கின்ற அந்த கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, துக்கம் இல்லாத, அலறுதல் இல்லாத, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே நம் ஒருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.